ஜப்பானில் புல்லட் ரயில் ஷுன்கான்சென் முதல் முறையாக 1 அக்டோபர் 1964 அன்று இயக்கம் தொடங்கப்பட்டது. சிறப்பு 1964 டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளுக்காகவே இதை விரைவில் முடித்து தொடங்கினர். இந்தியால வந்தே பாரத் இந்த பெயரை கேட்பதற்கு இத்தனை வருஷமாயிருக்கு. இந்த மோடி சர்க்கார் அட சூப்பர், இந்த வார்த்தை நல்லா இருக்கு. மத்திய அரசாங்கம் அன்ரிசர்வ்டு கோச், இது அழகா தமிழ்ல ஜெனரல் பெட்டி என்று சொல்வோம். அதன் எண்ணிக்கையே ரொம்ப குறைச்சிக்கிட்டே வருகிறார்கள். இது மிகவும் கேவலமான ஐடியா. சரி, மெசேஜுக்கு வருவோம். இந்தியா உலகில் மிகப்பெரிய ரயில்வே வலையமைப்பை கொண்ட நாடுகளில் ஒன்றாகும். தினமும் கோடிக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் பயணிப்பது நம் இந்தியன் ரயில்வே மூலமாகத்தான். இந்திய ரயில்வே அரசாங்கத்திற்கு ஆண்டுக்கு 2.7 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் தருகிறது. இதில் சுமார் 65% சரக்கு போக்குவரத்து, பொதுமக்கள் போக்குவரத்திலிருந்தும் 28% வருகிறது. மீதம் பிற துறைகளிலிருந்து 7%. சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம டிராவல் பண்றனால ரயில்வே நிர்வாகத்திற்கு வருமானத்தை விட செலவுதான் அதிகமாகுது. இந்த கணக்குல தான் நம்ம திருடுற தலையணை, போர்வை, இன்னும் பல விஷயங்கள் அடங்குது. டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்வது உட்பட. இன்று இந்தியன் ரயில்வேயில் சுமார் 12.5 லட்சம் ஊழியர்கள் பணியாற்றி வருகிறார்கள். மொத்த பாதை நீளம் 68,500 கிலோமீட்டராக இருக்கிறது. ஆனால் சிங்கிள், டபுள், மல்டிபிள் டிராக்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தால் மொத்தம் 1.32 லட்சம் கிலோமீட்டர் தண்டவாளங்கள் பரவியிருக்கின்றன. பாதை விரிவாக்கம் ஒரு நாளில் சராசரியாக 14 கிலோமீட்டர் புதிய பாதைகள் அமைக்கப்படுகிறது. சாதாரண சிங்கிள் லைன் நான் எலக்ட்ரிஃபைடு ரூபாய் 10 முதல் 12 கோடி பெர் கிலோமீட்டர். மின்சார தண்டவாளம் எலக்ட்ரிஃபைடு டபுள் லைன் ரூபாய் 14 முதல் 18 கோடி பெர் கிலோமீட்டர். மலைப்பகுதிகள், பெரிய பாலங்கள், சுரங்கங்கள் இருந்தால் செலவு இன்னும் அதிகம், ரூபாய் 30 முதல் 40 கோடி வரை கூடும். நம் நாட்டில் இன்று 7,300க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்கள் உள்ளன. ஒவ்வொரு நாளும் சராசரியாக 13,000க்கும் மேற்பட்ட பயணிகள் ரயில்கள் ஓடுகின்றன. இதில் எக்ஸ்பிரஸ், பாசஞ்சர், சபர்பன் எல்லாமே அடங்கும். ஒரு வருடத்தில் சுமார் 690 கோடி பேர் ரயிலில் பயணம் செய்கிறார்கள். அதாவது உலகிலேயே மிகப்பெரிய மக்கள் நகர்வை நடத்தும் போக்குவரத்து அமைப்பு நம் இந்தியன் ரயில்வே தான். ஒரு நாளில் சராசரியாக 11,700க்கும் மேற்பட்ட சரக்கு ரயில்கள் ஓடுகின்றன. நம் நாட்டில் 3.27 லட்சம் சரக்கு வாகனங்கள், சுமார் 92,000 பயணிகள் கோச்சுகள் இயக்கப்படுகின்றன. ஒரு சுவாரஸ்யமான தகவல், டீசல் வண்டி 4,397, ஸ்டீம் வண்டி 38, இன்னும் நம்ம நாட்டில் ரயில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்தியன் ரயில்வே ஒரு மிகப்பெரிய நிர்வாக அமைப்பு. மொத்தம் 19 ரயில்வே ஜோன் இருக்கின்றன. ஒவ்வொரு ஜோனுக்கும் கீழே 70க்கும் மேற்பட்ட டிவிஷன்கள் உள்ளன. ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் தலைவராக இருப்பவர் ஸ்டேஷன் மாஸ்டர். அவரின் பணி என்னவென்றால், ரயில்கள் சரியாக வருகை புறப்படுதல், டிக்கெட் மேனேஜ்மெண்ட், பாதுகாப்பு மற்றும் தினசரி நிர்வாகம். அதே சமயம் ஸ்டேஷன் கண்ட்ரோலர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். இவருடைய கட்டுப்பாட்டில் 100 கிலோமீட்டரிலிருந்து 150 கிலோமீட்டர் வரை ஒரு எல்லா ரயிலும் இவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். இந்தியா முழுவதும் சுமார் 6,000க்கும் மேற்பட்ட ஸ்டேஷன் கண்ட்ரோலர்கள் உள்ளனர். இவர்களின் வேலை நேரம் பொதுவாக 8 முதல் 12 மணி நேரம் வரை இருக்கும். நடைமுறையில் இவங்க 8 மணி நேரத்துக்கு குறைவாக தான் வேலை செய்ய முடியும் என்று சிலர் கூறியுள்ளனர். இது என்னுடைய தனிப்பட்ட தகவல். மேலும் தகவல்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.